Hi friends, welcome to Aisa's Vlog. Today நம்ம இந்தியா கேஸ் ஜீரக சம்பா ரைஸ் வச்சுட்டு ஒரு சின்ன டம்ளர் காஃபி டம்ளர் ரைஸ்க்கு எவ்வளோ அந்த டம்ளரில் உள்ள ஒரு கப் ரைஸ்க்கான பிரியாணிக்கு அளவு கொடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான சிக்கன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன். இப்போது ஹோல் கரம் ஸ்பைசஸ் குக்கர் ஹீட் ஆனோன்னு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் கீ, அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். இது ஹோல் கிரம் ஸ்பைசஸ் லைட்டாக ஹீட் ஆனோன்னு தான் நம்ம இதை சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சூடானோன்னு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனோடனே உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். அது ப்ரௌன் கலர் ஆகணும்னா இதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்புறம் தக்காளி ஒரு சின்ன மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகாவும் புல்லட் மிளகா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகா எடுத்துகிட்டு தக்காளியும் மல்லிக்கீரையும் நான் சேர்த்துக்கிறேன். மல்லிக்கீரை மட்டும்தான் நான் சேர்க்குறேன், நம்ம புதினா கீரை நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு இந்த ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியான அந்த ரைஸ்க்கு அந்த நான் காட்டிருக்க ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக, அதாவது ஃப்ளாட்டாக இல்லாமல் ஃபுல்லாக அள்ளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி ட்ரை ரெட் சில்லியை நான் ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துட்டு பிரியாணி மசாலா இன்ஸ்டன்ட் வீட்டில் நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன். ஏன் இந்த மாதிரி சேர்க்கணுன்னா, ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியோட ஃப்ளேவர் கிடைக்கணும்னா நம்ம மிளகாய் பொடி சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி நம்ம சேர்த்தோன்னா தான் அந்த டைப்பில் பிரியாணி நமக்கு கிடைக்கும். ஸோ சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கும் கம்மியான ரைஸுங்கிறனால 4 பீஸ் சிக்கன் போதுமானதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சிக்கன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ கேர்ட் சேர்த்துக்கலாம். கேர்டு எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுன்னா, ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டோம்னா போதும். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை நம்ம இந்த இதோட குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சுட்டு நான் என்ன செஞ்சிடறேன்னா, கொஞ்சம் நேரத்துலேயே வெறும் எம்டியான ஜீரகத்தூள், இது எந்த இதுவும் கலக்காத கடையில் வாங்கின ஜீரகத்தூள் தான். அதை லாஸ்ட்டாக குக்கர் மூட போகிற டைமில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் எடுத்துகிட்டு நான் அது மேலே தூவி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் போய் குக்கர் ஓப்பன் பண்ணோன்னா பிசு பிசுன்னு ஒன்று ஸ்டிக்கியாக குழஞ்ச மாதிரி தெரியும். அப்படி இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விட்டுட்டோம்னா அந்த மேலே உள்ள மல்லிக்கீரைலாம் நிற்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே இதானதுக்கப்புறம் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். உண்மையாகவே இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஏன் நம்ம ஆம்பூர் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த சில்லி பேஸ்ட்டு சேர்த்தோன்னா ஆம்பூர்